வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முஸ்லிம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாதம் உருவாக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார அறிவிப்பு. தடை செய்யப்பட்டிருந்த வாகனங்களை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரகசியமாக இறக்குமதி செய்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார சுட்டிக்காட்டு. பல முனைகளில் ஊழல்களை குறிவைப்பதற்கான விரிவான திட்டத்தை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது என்று மூத்த அதிகாரிகள் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முஸ்லிம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். அண்மையில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் இது சாதாரண முஸ்லிம்களின் விருப்பமல்ல எனினும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்குக்கு இட்டு செல்வதாகவும் கூறியுள்ளார். இதன்படி அவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாகிய சஹ்ரான் ஹாசிம் செயற்பட்டுள்ளதாக FBGI அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. 2020 டிசம்பர் 11ஆம் திகதி பிறப்பிக்கப்பட்ட FBI அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2019 இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலுக்கு முக்கிய சூத்திரதாரியாக சஹ்ரான் ஹாசிம் தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் FBI மூலம் கலிபோர்னியாவின் அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆணையிலேயே 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிம் என உறுதியுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இலங்கையில் தேவாலயங்களையும் ஹோட்டல்களையும் இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட 268 பேர் கொல்லப்பட்டனர். நுட்பமான நீதிமன்ற சாட்சியங்கள், சமூக ஊடக பதிவுகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட FBI அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அத்துடன் இலங்கையில் இயங்கிய உள்ளூர் IS அமைப்பை சஹ்ரான் ஹாசிம் வழிநடத்திய விதமும் அந்த தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் திட்டத்தை எப்படி திட்டமிட்டார் என்பதையும் விளக்குகிறது. அத்துடன் இந்த அறிக்கை மிக முக்கியமான ஆதாரங்களை கொண்டிருந்த போதிலும் இலங்கையினால் இது புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இலங்கை உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையில் நீதியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அவசியத்தை அந்த அறிக்கையில் உறுதித்தன்மை சுட்டிக்காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரகசியமாக வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றை பதிவு செய்யாமல் ஓட்டும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, பொதுவாக எங்கள் கிராமங்களில் மக்கள் போலீசாருக்கு பயந்து ஒளிந்து கொள்கிறார்கள். கடந்த சில நாட்களில் என்ன நடந்தது? நாங்கள் தேடுகிறோம். GGP எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும், சட்டத்திற்கு பயப்பட வேண்டும். கடந்த காலத்தில் இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டது. அத்துடன் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் MPக்களிடம் வாகனங்கள் உள்ளன. வாகனங்கள் பதிவு செய்யப்படாமல் வீதியில் இயங்கப்படுகின்றன. அதற்கு என்ன அர்த்தம்? அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த சட்டங்களும் இல்லை என்பதா என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 5 மாதங்களில் 6000 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடன் வாங்குவதற்காக நாட்டையும் மக்களையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடகு வைக்கிறது. தொழில் செய்யாதவர்களால், விவசாயம் செய்யாதவர்களால், ஆக குறைந்தது சில்லறை கடை ஒன்றை நடத்திய அனுபவம் கூட இல்லாத குழுவினால் எவ்வாறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சூரிய மின்கலன்களை நிறுத்தி வைக்கும் பின்னணியில் மின்சார கட்டணத்தை 40% உயர்த்தும் முயற்சி இருப்பதாக மின்சார பயனர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. குறைந்த மின்சார தேவையுள்ள காலங்களில் சூரிய மின்கலங்கள் மூலம் பிரதான அமைப்பிற்கு மின்சாரம் பாயும் போது தேசிய அமைப்பின் சமநிலை சீர்குலைவதில்லை என எரிசக்தி நிபுணர் பொறியியலாளர் அசோக் அபேகுணவர்தன தெரிவித்தார். நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணி முதல் எதிர்வரும் 21ஆம் திகதி வரை கூரை சூரிய மின்கலங்களை அணைக்குமாறு மின்சார சபை பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டது. பண்டிகை காலத்தில் மின்சார தேவை குறைவாக இருப்பதால் பிரதான அமைப்பின் சமநிலையை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது.
குறைந்த மின் தேவை உள்ள நேரத்தில் அதிகப்படியான மின்சாரம் வழங்கப்பட்டதால் ஏற்பட்ட மின் சமநிலையின்மை காரணமாக பிப்ரவரி 9ஆம் தேதி முழு நாட்டில் மின்சாரம் தடை ஏற்பட்டது என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் சூரிய மின்கலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை பிரதான அமைப்புடன் இணைக்கும் போது செயல்படுத்த வேண்டிய பாதுகாப்பு அமைப்பு இல்லாததே இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்று எரிசக்தி நிபுணர் பொறியியலாளர் அசோக அமகுணவர்தனம் சுட்டிக்காட்டுகிறார். சுபீட்சமான நாடு மற்றும் அழகான வாழ்வு என்ற கருத்தினை பின்பற்றும் தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தீவிரவாத தடை சட்டம் எதிர்காலத்தில் இல்லாதொழிக்கப்படும் என ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் முசலி தேர்தல் பிரிவுக்குட்பட்ட சிலாவத்துறை பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். தீவிரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக அமைச்சரவையினால் ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய எதிர்காலத்தில் சட்டத்தை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் மதம் அல்லது இனத்தின் அடிப்படையிலான ஒடுக்குமுறைகளுக்கு உட்படுத்த மாட்டார்கள் என்றும் நெருக்கடிகளை அரசாங்கம் ஒருபோதும் இனவாத மனப்பான்மையுடன் பார்க்காது என்றும் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பல முனைகளில் ஊழல்களை குறிவைப்பதற்கான விரிவான திட்டத்தை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது என்று மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். சட்டவிரோதமாக சம்பாதித்த நிதியை அதிகாரிகள் கண்டுபிடிக்க உதவும் குற்றச்செயல்களுக்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது முன்னர் நிறைவேற்றப்பட்ட ஊழல் தடுப்பு சட்டத்தை பூர்த்தி செய்யும். சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் ஊழலுக்கு எதிரான சமீபகால முயற்சியாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் புதன்கிழமை ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் வழங்கப்பட்ட தேசிய ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை திட்டத்தை அரசாங்கம் விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளது. செயல் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் போது அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் முழுவதும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க கட்டமைக்கப்பட்ட உள்ளடக்கிய மற்றும் முடிவு உந்துதல் வழிமுறைகள் மூலம் ஊழலை காண செய்யும். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை பாதுகாக்கும் உத்தியோகபூர்வமற்ற நிறுவனம் என வர்ணியத்தை அகற்றுவதற்கும் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி கூறிய போது, நான் பதவியேற்றதிலிருந்து கடந்த 6 மாதங்களாக முக்கிய நிறுவனங்கள் தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ள கால அவகாசம் அளித்துள்ளேன். அப்படி செய்ய தவறினால் மே மாதத்திற்கு பின்னர் அவர்களை மாற்றுவேன் என்றார்.